மூவேந்தர் மரபினரான தேவேந்திர குல வேளாளர்களை எஸ்சிப்பட்டியிலிருந்து வெளியேற்று, எஸ்சிப்பட்டியிலிருந்து வெளியேற்று. ஓய மாட்டோம், முறிய மாட்டோம், ஓய மாட்டோம், முறிய மாட்டோம். எஸ்சி பட்டியிலிருந்து, எஸ்சி பட்டியிலிருந்து விடுதலை ஓய மாட்டோம். தொன்மை வாய்ந்த பூர்வ குடி தமிழ் மக்களான தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை எஸ்சி பட்டியலிருந்து விடுவித்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ப 10 விழுக்காடு தனி இடப்பங்கீடு வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து தமிழ் சமூகங்களுக்கும் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடப்பங்கீடு வழங்க வேண்டும். காவேரி, குண்டாறு, வைகை நதிநீர் இணைப்பு திட்டத்தை உடனடியாக செயல்படுத்திட மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நாசம் விளைவிக்கின்ற ஹைட்ரோ கார்பன் திட்டம், அதேபோல மருத்துவ கழிவு ஆலை ரசாயன ஆலைகள் அமைக்கும் திட்டத்திற்கான அனுமதியை தமிழ்நாடு அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும். சிங்கள கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவர் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் அந்த குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்குவதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மத்திய மாநில அரசுகளை நாங்கள் மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றோம். இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வேளாண்மையை குலத்தொழிலாக கொண்டிருக்கின்ற வேளாண் சமூகம் யாரும் எஸ்சி பட்டியலில் சேர்க்கப்படவில்லை. இந்த இப்படியான காலகட்டத்தில், இப்படியான சூழ்நிலையில் வேளாண்மையை காலங்காலமாக கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளாக வேளாண்மையை குலத்தொழிலாக செய்து கொண்டிருக்கின்ற தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை வரலாற்று பிழையாக 1930களில் தேவேந்திர எஸ்சி பட்டியலில் இணைத்திருக்கின்றார்கள். இந்த எஸ்சி பட்டியலில் இணைத்திருப்பதை மத்திய மாநில அரசுகள் கவனத்தில் கொண்டு உடனடியாக இந்த சமூகத்தை விடுவித்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் அல்லது பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் அந்த மக்களுடைய எண்ணிக்கைக்கேற்ப இடஒதுக்கீட்டோடு இணைக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொள்கிறோம். தமிழர் அதிகாரத்தின் சார்பாக தலைவர் அழகர்சாமி பாண்டியன், அனைத்து சமூக தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நன்றி.